ஒன்றாய் எழுவோம் என்று கலாலி மண் எங்களுக்கு வேணும். ஜனாதிபதி எங்களை ஏமாத்தி போட்டேன். நான் முழுதா நம்பினான். எமது தாய் பூமியான பலாதிகை என்ற சொந்த மண்ணில் போய் சாவோம். உங்களோட ஜிஏஏஜியை கேட்கணுமா அரங்க காணிலையோ இவ்வளோ சகல தரப்பினரும் கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னால் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, நாட்டின் தலைவர், முப்படைகளின் தலைவர். தர்ஷன் நாங்கள் சுவிஸில் இருக்கிறபடியால் அங்கே இருக்கிற போராட்டங்களை 8500 ஏக்கர் காணிக்குமே இதில் இருக்கிற காணி முழுக்க உறுதி காணி அரசு அவை எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. இது எங்களுடைய அப்பா அம்மா அந்த இதை பஸ்ஸால் வாங்கி வைத்தறிச்சலோட வரோம். தம்பி ஒரு ஏமாத்து விட்டேன். சரியா பிறந்த வளர்ந்த இடம், நான் ஓடி திரிஞ்ச இடம், நான் படித்த இடம், நான் நண்பரோடு நான் முதல் வரைக்கும் சின்ன இருந்தது. இப்போ பெரிய ஒரு என்பது உண்மையில என்பிபி என் நாங்கள் பி பேசியதெல்லாம் பி. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பலாலிலாம் நிற்கிறேன். பலாலி சந்திலாம் நிற்கிறேன். இன்றைக்கு இந்த பலாலி சந்தியில் மிகவும் முக்கியமான ஒரு போராட்டம், கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான காணொலியை தான் பதிவு பண்ண வந்திருக்கேன். உண்மையிலே 2வது வாரமாக இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்களின் பூர்வீக நிலங்களுக்கு தாங்கள் போயிட்டு தங்கள் சொந்த நிலங்களில் சாக வேண்டும், சொந்த இடங்களில் தாங்கள் நிலங்களில் வாழ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையில் முன்வைத்து மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாகவும் இங்கே இருக்கின்ற மக்கள் யார் யார் வந்திருக்கிறார்கள், எங்கிருந்து வந்திருக்கிறார்கள், அரசாங்கம் இதுக்கான தீர்வுகளை தந்திருக்கிறதா தரவில்லையா என்ற விடயங்களை கேட்டு உங்களுக்கு தெரிய தரப்புறேன். வேற உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்பதால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். காணொலிக்கு போகலாம். பாருங்கள், இதில் ஃப்ளைட் ஒன்று போகுது. இதில் கீழே போராட்டம் நடக்குது. பாருங்கள், இதில் எங்கள் காணிகள் காணிகள் கிடைக்கும் வரை காணிகள் கிடைக்கும் வரை காணிகள் கிடைக்கும் வரை எமது காணிகளை எமது காணிகளை எமது காணிகளை வேண்டும் வேண்டும் பொறுத்தது போதும் பொறுத்தது போதும் எங்களது காணிகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம். பொறுமை காத்தது போதும். காணிகள் அந்த நாட்டில் நாம் அகதிகளாய் வாழ வேண்டுமா? அந்த நாட்டில் நாம் அகதிகளாய் வாழ வேண்டுமா? இதில் தான் இந்த போராட்டம் நடந்து பாருங்கள். இந்த வெயிலுக்குள்ள நின்று போராட்டம் செய்து கொண்டிருக்கணும். பாருங்கள், ஐயாக்களை 60 வயதை தாண்டிட்டு ஐயாக்கள் பாருங்கள் ஒன்றாய் எழுவோம் என்ற ஒரு பெரிய ஒரு வணக்கம் அக்கா. ஹலோ வணக்கம். இன்றைக்கு இந்த பலாலி சந்தியில் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்கிறீர்கள். உங்களோட பூர்வீக காணிங்க இருக்கிற சொல்லுங்கள், அது சம்மந்தமாக எப்போ வெளியேறின நீங்கள்? எங்களோட பரம்பரை காணிங்க இங்கே இருக்குது. அப்பா வேண்டி விட்டது ஒரு 25 பிறப்புக்கிட்ட வேற கூட்டி பெருக்கி பார்க்க எல்லா பிள்ளைகளுக்கும். நாங்கள் இப்போ இடம்பெயர்ந்து போய் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சுவிட்சர்லாண்டு. ஆனால் இங்கே போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி நான் இதுக்காண்டித்தான் எங்களோட காணியை நாங்கள் மீள பெறணுமென்றதுக்காண்டி நான் அங்கே இருந்து இங்கே வந்தேன். நான் இப்போ என்னென்றால் இந்த மக்களாக நானும் நின்று போராட்டத்தில் நிற்கணுமென்ற ஒரு இதெல்லாம் நிற்கின்றேன். ஆனால் எங்களுக்கு இந்த எங்கள்ட பரம்பரை காணிகள் எங்களுக்கு வேணும். நாங்கள் இனி எங்கள்ட காலம் போக எங்களோட பிள்ளைகளுக்கு கண்டாலும் நாங்கள் அதை கொடுக்கணும். அதாவது நாங்கள் இப்போ நிற்கிறதெல்லாம் எங்களுக்கு வீடு வாசல். அதால் நாங்கள் கொட்டல்களிலும் வேறு வாடகைகளுக்கு வீடு எடுத்து தான் தங்கி இருக்கிறோம். 36 வருஷமாக நாங்கள் இந்த நாட்டை விட்டு இந்த ஊரை விட்டு வெளியேறி இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு எங்களோட கலாலி மண் எங்களுக்கு வேணும். எங்கள்ட நிலத்திலேயே இவை பயிர் செய்து எங்களுக்கே விற்று கொண்டு இருக்கிறோம். அவை இனி எழும்புற ஐடியாவே இல்லை. ஏன்னா வருமானங்களை கண்டுட்டினோம். அதால இனி எழும்ப மாட்டினோம். எங்களுக்கு வேற காணிகள் ஒன்றும் வேண்டாம். எங்கன்னா சொந்த நிலம் தான் எங்களுக்கு வேணும். அதைத்தான் நான் இந்த அரசாங்கத்திட்ட கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக எங்களோட சொந்த நிலம் வேணும். வேறு நிலம் ஒன்றும் மாற்று காணியாக தர வேண்டாம். மற்றது எங்களை போட்டு எங்களுக்கு தேவை, கட்டாயம் தேவை. அதால் எங்களுக்கு தயவு செய்து மனம் இரக்கத்துடன் அதான் கேட்க வலிக்க நான் வந்தேன்டா. இப்போ கட்னாக போட்டுருக்குது, அதை சுற்றி மக்கள் தான் இருக்கணும். ஆனால் இதை ஒரு பாதுகாப்பு பிரச்சனைன்னு சொல்லி அவைய சொல்லி கொண்டிருக்கிற ஏற்புடையதாக தெரியலையில்ல. ஆமாம்,
இப்போ எங்கள்ட இடத்துல என்ன இல்லை, எல்லா வசதியோடையும் தான் நாங்கள் வந்தோம். ஃபேக்டரி இருக்குது, ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, இன்னும் புதிய புதிய திட்டங்கள் எத்தியும் சேனம் புலம்பெயர்ந்த ஆக்கள் வந்து செய்யறதுக்கு இருக்கணும். ஆனால் இவை எங்களை செய்ய முடியணவில்லை. இந்த இடத்துல பாருங்க, ஒரு டென்ட் அடிச்சு இருக்க இல்லாத கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த டென்ட் அடிக்க எங்களை விடையில, அடிக்கக்கூடாது, நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த வெயிலுக்கு நாங்கள் இருந்து காஞ்சி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இதெல்லாம் இந்த செய்யக்கூடிய வேலையா இதெல்லாம். இப்போ மற்றது மக்களை வந்து காணி துப்புரவானா மக்களை காணிக்கல போகணும்னு சொல்லினோம். பக்கத்துலேயே ஒரு சாப்பாடு கடையை போட்டு வச்சிருக்கேன். நான் முதல் வரைக்கும் சின்ன இருந்தது. இப்போ பெரிய ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வந்திருக்கு என்னங்க. அப்போ இனி போக போக அவை தங்கண்ட நிறுவனங்கள் எத்தனையோ இதுகளை இப்போல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் தங்களுக்கண்டே கட்டினோம். ஆனால் நிரந்தரமாக இருக்க வேணுமென்றபடியே தான் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டிக்கொண்டே இருக்கணும். என்னத்துக்காண்டி இதுகள் எல்லாம் எங்களுக்கு எங்கள்ட இடத்தை விட்டால் எங்களுக்கு போதும். நாங்கள் அவையின் சொத்தை கேட்கல, எங்கள்ட சொத்தை தான் நாங்கள் கேட்குறோம். அவை எங்களுக்கு ஒன்றுமே தரையில. இது எங்களுடைய அப்பா அம்மா அந்த காலத்தில் வேண்டி விட்ட காணியர், அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். வீட்டை ஒன்றுமே நாங்கள் கேட்கல. எங்கள்ட காணியங்களுக்கு விடுவிச்சு தரணுமெண்டு அனுராவை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். எங்களுடைய ஜனாதிபதி அனுராவிடம் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கோ. அவர் எத்தனையோ இடத்துலாம் காணிகளை விடுவித்துள்ள, அதே போல் இந்த இடத்திலும் எங்களோட காணியை எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். அவரை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி. நன்றி அக்கா. அக்கட பேர் என்ன? என் பேர் துரைசிங்கம் மகாராணி. நன்றி அக்கா. நன்றி. பேனர் ஒன்று அடிச்சிருக்கேன். இது சம்பந்தமாக இந்த போராட்டத்துக்கு சமூகம் அளித்து கொண்டிருக்கிற புலம்பெயர் மக்களுக்கும் அவர்களுடைய நிலப்பாடு என்னன்னு சொல்லி கேட்டால், நாளைக்கு அந்த நாடுகள்லேருந்து அவைகளை சொந்த நாடுகளுக்கு போங்கன்ற ஒரு நிலைமை சிட்டிசனையும் கேன்சல் பண்ணி. காரணம் என்ன, அந்த சிட்டிசன் கேன்சல் பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. அது சட்டத்தில் இடம் இல்லாட்டாலும் சட்டத்தில் சர்வதேச சட்டத்தில் இடம் கிடக்கு. சரி, அப்படி ஒரு சட்டம் ஒன்று இருந்தது. அவைகளை கலைச்சி விட்டால் மக்கள் எங்கே போயிருக்கிறது? பாராளுமன்றத்துக்கு முன்னால் இருக்கிறதா, பாராளுமன்றத்தில் இருக்கிறதா, இல்லாட்டி ஜனாதிபதி இந்த வீட்டை இருக்கிறது? அப்படி இருக்கல. அது நீங்கள் இதிலே இருக்க விடுறீர்கள் இல்லை, எங்கட காணிக்கு போக விடுறீர்கள் இல்லை, பார்க்க விடுறீர்கள் இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தால் டென்ட் அடித்து இதில் இணைலுக்கு இருக்க இல்லாத ஒரு சின்ன வேலை விட விடுறீர்கள் இல்லையா, இல்லைண்டு அதுக்கு விட போகிறீர்கள். அதான் நாங்கள் கொஞ்சம் படிப்படியாக விட போகிறோம்னு சொல்கிறீர்கள். படிப்படியாக விட நாங்கள் படிப்படியாக இல்லை உயிரை விட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் படிப்படியாக விடுறான்னு சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் படிப்படியாக போய் கொண்டு இருக்கிறோம். இந்த வசந்த மாளிகையில் இருந்த மாதிரி அதான் நீ வார நான் போய் கொண்டே இருக்கிறேன். அதான் மற்றது இன்னொரு விஷயம். ஐயா இன்னொரு விஷயம். இப்போ இதில் மயிலட்டியில் இருக்கிற பங்களாவில் வந்து ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்கள் நின்று இந்த ரோட்டால் நடந்து இந்த பலால் இந்த ரோட் இருக்குல்ல இதால் நடந்து அவர் வந்து இந்த விஷயங்களை வந்து போகிறார். அப்போ அவருக்கு தெரியும் தான் இந்த காணியல் விட இல்லாத மக்களோட காணி தானே. இது தம்பி ஒரு ஏமாத்து விட்டேன். சரியா, நீ கேட்குற கேள்வி அசல் கேள்வி. அசல் என்ன பிரச்சனை கேட்டால், நீர் ஜனாதிபதி உலகம் அறிஞ்ச நீர். இந்த பலாலி பிரச்சனைன்னு தெரியும். பலாலி மக்கள் இத்தனை வரியம் விளம்பி எவ்வளோ காலம் இந்த இடத்துலேருந்து சின்ன பின்னப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், எத்தனையோ சந்தடியா. சரி, அப்போ இருக்கிறவர் கட்டாயமாக அந்த வீடுகளும் ஊர்களுக்கு போதான வேணும். போராட்டம் செய்து காட்டித்தான் உங்களுக்கு விடணுமன்ற அவசியம் இல்லை, சாதாரணமாகவே விட வேணும். இப்போ அதான் இவர்கள் வந்து தேர்தல் காலங்களில் கூட சொன்னவிய வந்து அனைத்து மக்களோட காணி மக்களுக்குன்னு சொன்னவிய அப்படி கேட்டுதான் மக்கள் வந்து போட்டு தான் வின் பண்ணி இப்போ வந்துருக்கோம். இப்போ இதுக்கு பிறகு மேன் இவ்வளோ காலம் தாமதிக்கணும்ன்ற அவர் அண்டைக்கு வந்து சொல்லி போட்டு போகிறார் ஒருத்தர். அது என்ன பிரச்சனைண்டா, எங்களுக்கு ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு சகல விதமான கவட நாடகங்களும் நடக்கும். எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் ஆட்சிக்கு அதில் இருக்கணும் என்று பார்க்குறீங்க. நாங்கள் வெயில் நடந்து சாகணும். இதுதான் உங்களோட நிலப்பாடு. இதான் உண்மை இல்லை. படித்த கதையாகுது. மக்களை முதல் இருத்துங்கோ, அதுக்கு பிறகு உங்களை எங்கேயாவே நாடு கடத்தினவன்ட்டு நாங்கள் பார்க்குறோம். என்னதான் மற்றது இன்னொரு கேள்வி உண்டு. கடந்த வாரம் நீங்கள் நடத்திய இந்த போராட்டத்தில் வந்து அமைச்சர் எம்பி இளங்குமன் அவர்கள் வந்து உங்களுக்கு சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு போயிருந்தார். ஜனாதிபதியோட கதைச்சு சில விஷயங்களை உங்களுக்கு செய்வதாக. இதுவரைக்கும் அப்படியான தீர்ப்புகள் கிடைச்சதா? ஒன்றும் கிடைக்கல. அது எத்தனையாவது தரம் சொல்லி போட்டார். அவர் உட்பட ஜனாதிபதி உட்பட எல்லாரும் சொல்லி போட்டு தான் போயிட்டோம். முதல் இருந்த கவர்மெண்ட்கள் அரசாங்கங்களும் இதை தான் சொன்னது. சரி, இப்படியே வேபாடு மாதிரி எல்லாரும் வந்து சொல்லி கொண்டு போவோம். நாங்களும் பேர் திரவழிகள்
கேட்டுக்கொண்டு இதில் இந்த வெயிலில் 2 நாளைக்கு ஜூஸையும் குடிச்சு பிஸ்கெட்டையும் சாப்பிட்டு போடுவினோம். இதில் 4 செத்து போடும், 10 செத்து போடும் வெயிலுக்கு இருந்து எல்லாம் வயது கொடுத்து. அப்போ நீங்கள் உங்களோட பேர்ஸ் அடிக்கிறதுல அவங்க கடை கொழும்பில் பாப்பியல் இதுக்கு 60 வயது, இதுக்கு 70 வயது, இதுவும் ஒரு கிழமையால் போடும், இதுவும் பாரம்பரியம் போடும். அப்போ இவை காணி கொடுக்காட்டிலும் பரவாயில்லை, புள்ளிகளுக்கும் காணி தெரியாது. உங்களோட ஏஜியை கேட்கணுமா அரசாங்க காணிலையோ இவ்வளோ வெறும் இருந்தவை கண்டிப்பாக உங்களுக்கு என்ன அப்போ உறுதி என்ன கணக்கு? உறுதி கணக்கு கொடுக்கப்பட்ட உறுதிக்கு என்ன உத்தரவாதம்? அப்போ அந்த காலத்திலே ஊழல் நடந்திருக்காங்க. அந்த காலத்திலே ஊழல் நடந்திருக்கு. நீங்களும் சேர்ந்து செய்திருக்கிற பார்த்து கொண்டு வந்துருக்கீங்க. பாராளுமன்றம் நீங்கள்லாம் போனீங்க, அடுத்த கட்சி இருக்கும். நீங்கள் அந்த கட்சியை சுட்டி அந்த 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 அரசாங்கத்தை சுட்டி கேட்டிருக்கலாம் தானே. என்னண்டு ஏன் இந்த மக்களை விடாமல் வச்சு கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு இது துரும்பிச்சுக்கிட்டு என்ன ஒவ்வொரு எலெக்ஷன் வரையிலே ஒரு பிறப்பு காணியாக விடுவான். விட்டு கொண்டிருந்தால் எங்களோட அதாவது இந்த பூமியை அழிஞ்சு போடும். மற்றது இறுதியாக ஒரு கேள்வி உண்டு. இப்போ இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த அரசாங்கத்துக்கு நான் இறுதியாக சொல்கிறது என்னென்னு கேட்டால், நான் சொல்லாட்டிலும் எல்லா மக்களும் சொல்லுவினோம், அடுத்த இளஞ்சந்ததையும் செய்ய போகிறது உண்டு. லட்சியம் வேறே அமையலாம், ஆனால் போராட்ட வடிவங்கள் வித்தியாசம் அடையும் ஒவ்வொரு போராட்ட நாடுகளில். அந்த போராட்டங்கள் எப்படி வடிவமாக அமையப்போகுதுன்றதை ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியும். நன்றி ஐயா. பொறுமை பொறுமை சொந்த நாட்டில் நாம் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைக்கு வந்து நீங்கள் 2வது வாரமாக வந்து இந்த பலாலி மண்ணை விட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 37 வருடங்களுக்கு 38 வருடங்கள் ஆச்சுது. அதுக்கு பிறகு கூட நீங்கள் உங்களோட சொந்த காணிக்கு நம்பர் இன்றைக்கும் வந்து நீங்கள் ரோட்டில் இருந்து தான் இந்த காணியை மீட்கிறது வந்து இருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் சொல்கிறது என்ன மாதிரி என்றால், 38 வருஷமாக போச்சு. நாங்கள் எனது வீடு கேயா போட்டு பக்கத்தில் முகாமும் பக்கத்தில் சத்தபடி வச்சு ஒரு ஆனி மாதம் 15ஆம் தேதி சுட்டு கலைச்சது. நான் போய் இருக்க மாட்டாமல் மண்டபத்தையும் போய் அதையும் விட்டு மங்கும்பாண்டில் போயிருந்தேன். நான் கொப்பைக்கடவா வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நாங்கள் அப்போ சாமான் ஒன்றும் வழியில் வழிக்கிடையிடாது ஒரு 15, 20, 25 நாள் சாமான் இருந்த சாப்பாடு சாமான் வச்சு சாப்பிட்டு கொண்டு வந்துடுறாங்க. இருக்க அவர் நாள் இரவு வந்து எங்களோட இளம் பிள்ளைகளை பிடிச்சி கொண்டு 2 பேரை பிடிச்சான்னு சொல்லி காட்டிப்பாங்க. 2 பேரும் உங்களோட அப்போ பிள்ளைகளை பிடிச்சி கொண்டு போய் கல்யாணம் முடிச்ச 8 பேரை விட்டு மற்ற பேர் கிணத்துக்கு போட்டு மண்டதில் கிணத்துக்கு 7-8 கிணத்துக்கு போட்டு மூடினார். அவரையும் அங்கே தான் பிரச்சனை நடந்தது நரந்தனையில். அப்படி என்ற பிள்ளைகளை இப்படி விட்டு இப்படி வந்தார். எனக்கு இன்றைக்கு 92 வயது. 92 வயது. நான் என்ற சொந்த மண்ணில் போய் சாவோம். இனி காலம் கிட்ட வந்துட்டேன். ஆனபடினால நான் களப்படுத்த வேண்டியது எனது அப்பச்ச காணி கொஞ்சம் மற்ற உழைச்சித்தான் இவ்வளோ காணி 80-100 வரப்பு காணி கிடக்கு. எனக்கு தோட்ட காணி ஏயாப்பட் பொறுக்க இந்த ரோட்டில் இருந்து அங்கே பொறுக்க இந்த காணிக்காலே போகுது. எத்தனை ஏக்கர் வரும் உங்களுக்கு? எனக்கு இப்போ 100 வரப்புக்கு மேலே 100 பரப்பு எல்லாம் இந்த சும்மா செம்பாட்டு மண் காலில் பிறண்டு வேண்டாம் ஆகும். நான் 1000-1500 தக்காளி நட்டேன்டா எனக்கு அதே சீரவுக்கு காணும். எனக்கு கடத்தொழில் தெரியாது. ரோடரும் வச்சு 2 ரோடரும் வச்சு நடத்தி ஆக்களை வச்சு நடத்தி இப்படி எல்லாம் போய் தொங்கையெல்லாம் வச்சு செய்தேன். ஆனபடினால நான் கணக்க காய்ச்சி ரொம்பவில்லை. எனக்கு படியல் இழப்பு அன்றைக்கும் காணாமல் போனதை மறுக்கட்டி தீரம் கடிதம் வந்து போய் நாங்கள் அதில் போய் காய்ச்சேன். அதெல்லாம் சொன்னேன். நான் பதிஞ்சது எங்களுக்கு நட்டு எடுத்தது மதுரை வேண்டெல்லாம் சொன்னது. எங்களுக்கு எங்களை பிள்ளைகளை பிடிச்செல்லாம் முடிஞ்சு போயிட்டுது. எங்களுக்கு நான் இப்போ கேட்குறது எனக்கு 92 வயது. இந்த மக்களையும் என்னையும் சொந்த காணியில் என்ற சொந்த காணியில் அப்படிங்க. அதை விட நான் வேணுமென்று குடும்ப சட்டி மட்டும்தான் விட்டுருக்கேன் தான் நான் என்ற போய் குடும்ப சட்டி மட்டும் போனேன். அன்றைக்கு காரில் போய் பார்த்தேன். மல்லாக சந்தியா மட்டும் வச்சிருக்கிறேன். அங்கே போய் கேம்பார போனேன். இதை 800-850 ஏக்கர் இந்த தர்ஷன் கட்டியார் கேட்கும் அவர்கிட்ட கேட்கும் சொல்லி 800-850 ஏக்கர் சொன்னேன். இன்றைக்கு இந்த மக்களில் இருக்கிற மக்களோ ஒரு இராணுவத்துக்கோ இந்த எல்லாம் தெரியாது. எனக்கு இந்த எல்லாம் இடமாக மூலமுறையாக தெரியும். நான் அன்றைக்கு போய் இது கண்டு போய் பார்த்து கொண்டு வந்தேன்.
8,500 ஏக்கர் காணிக்கு மேலே அபரிச்சு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஏன் இவ்வளவு காணி ஆனபடினால என்ன உடனடியாக என்ற இடத்துக்கு போக விடவும் அனுமதி தரவும். நன்றி நன்றி ஐயா. அதுதான் நான் ஜனாதிபதியாக்களுக்கோ கொமாண்டர்களுக்கு தெரியல, அவைகளை நான் தாழ்மையாக கேட்கிறேன். சரி நன்றி ஐயா நன்றி. பலாலி மயிலிட்டி மண், பலாலி மயிலிட்டி மண், பலாலி மயிலிட்டி மண், அப்பே கம, அப்பே கம. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைக்கு பலாலி மண்ணில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு நீங்கள் பலாலிக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களோட சொந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அதை விட இதில் வந்து 2வது வாரமாக இந்த போராட்டங்கள் கவனிப்பு போராட்டம் நடக்குது. நீங்கள் வெளிநாட்டில் சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறீர்கள். இந்த போராட்டம் தொடர்பாகவும் உங்களோட காணி வெடிப்பு தொடர்பாகவும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதற்கான நன்றிகள். ஏனெனில் நீங்கள் உங்களது காணொளி மூலமாக நிறைய பலாலி சம்பந்தமான பல விடயங்களை காணி விடுவிப்பு முன்னமே நிறைய தகவல்களை உலக அரங்குக்கு உங்கள் தளம் மூலம் வெளியிட்டு வர்றதற்கு முதற்கண் நன்றிகள். அத்தோடு இன்று என்னை இந்த இடத்தில் சந்தித்து விட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் கிட்டத்தட்ட 22 வருடமாக இந்த பலாலி மண்ணிலேயே வாழ்ந்து மூல முடக்கெல்லாம் எங்களோட கால் பதித்த தடங்களாகவே இருந்து நாட்டின் சூழ்நிலை காரணமாக 90 ஆணி மாதம் 15 வெளியேறி காலத்தின் நீரோட்டத்தில் புலம்பெயர்ந்தோம். ஆனால் தொடர்ந்து இந்த எமது தாய் பூமியான பலாலியை விடுவிப்பதற்காகவே முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும். 36 வருடங்களை கடந்து 37வது வருடத்தில் நாங்கள் தொடர்ந்து கடந்த 15 ஆணி முதலாவது போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். இது 2வது வாரமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். நாங்கள் இந்த பூமியை விடுவிப்பதற்கு இங்கே இருக்கிற எல்லா அமைப்புகளும் அரசாங்க சார்பான எல்லா தகவல்களும் கடைசியாக கொழும்பு ஜனாதிபதி மாளிகை அண்டிய பகுதியில் கூட எமது போராட்டத்தை விசாரித்தினோம். இப்போது அதையெல்லாம் எங்களுக்கு பயனளிக்கவில்லை. யாருமே எங்களை திரும்பி பார்க்குற இதாகவும் இல்லை. நாங்கள் அரசாங்கங்களையோ அல்லது ஒவ்வொரு கட்சிகளையோ நம்பி இல்லாமல் எமது மக்களே இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். பல வழிகளிலும் நீங்கள் இந்த பலாலி மண், குறிப்பாக வலி வடக்கில் இருக்கின்ற இந்த சொர்க்கபுரியான பலாலி மண்ணை பற்றிய தகவல்களை உங்களது காணொளி மூலங்களாக நிறைய தகவல்களை வெளியிட்டு வருகின்றீர்கள். அந்த முயற்சியில் இன்னும் மேலும் உங்களது முயற்சிகள் தொடரணும். இது நீங்கள் கூடுதலாக எமது தாய்மொழியிலேயே இந்த தகவல்கள் வருகின்றது. சகோதர மொழியான சிங்கள மொழியிலும் இந்த பரப்புரைகள் அந்த சிங்கள மக்களுக்கும் விளங்கப்படுத்தக்கூடிய வகையில் முன்னெடுக்க வேண்டுமென்று உங்களை வேண்டி நிற்கின்றேன். அதை விட இப்போ நீங்கள் வந்து இப்போ 36 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு இந்த நிலங்களுக்கு வந்து இருக்கிறீர்கள். ஆனால் உங்களோட நிலத்தில் அந்த இடத்துக்கு வந்திருக்கீர்கள், உங்களோட வீடுகளுக்கு இன்னும் போக இல்லை. ஜனாதிபதி வந்து தேர்தல் காலங்கள்லையோ அல்லது அதுக்கு பிறகான காலங்கள்லேயோ வந்து மக்களை சந்திக்க நேரம் கூட இந்த மக்களோட காணிகளை விடுவிப்பதாக சொல்லியிருந்தார்கள். அவர் வந்து இன்னும் அதுக்குரிய பூரண ஒத்துழைப்பும் கொடுக்கல. மக்கள் இன்றைக்கும் வீதியெல்லாம் நின்று போராடி வருகிறார்கள். ஆனால் நீங்கள் வாழ்கின்ற நாடுகளில் இருக்கின்ற பிரதிநிதிகளை சந்திச்சோ அல்லது இங்கே இருக்கிற பிரதிநிதிகளை சந்தித்து அப்படியான ஒரு முன்னெடுப்புகளை வெளிநாடுகளில் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதா? என்ன மாதிரி அது? நாங்கள் சுவிஸில் இருக்கிறபடியால் அங்கே இருக்கிற போராட்டங்களை உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியங்கள் தேவையில்லை. ஏனென்றால் சர்வதேச பல அமைப்புகள் நாம் புலம்பெயர்ந்திருக்கின்ற சுவிஸ் மண்ணிலேயே இருக்கின்றபடியால் எங்களுடைய போராட்டங்கள் வேறு வடிவங்களாக இருக்கின்றது. ஆனால் இப்போ எமது தாய் நிலமான பலாலி மண்ணின் இதில் அது வேறு ஒரு வடிவம் பெற்றிருக்கின்றது. எமது பொதுவான போராட்டங்கள் சுவிஸ் மண்ணிலே தொடர்ந்து அது முன்னெடுக்கப்பட்டு தான் வருகின்றது. குறிப்பாக எங்களோட
தற்போதைய ஜனாதிபதி இந்த பலாலி மண்ணிலேயே நடப்பயிற்சி செய்து வளரக்கூடிய சூழ்நிலையில் இந்த மண் இருக்குது என்றால் எவ்வளவு பாதுகாப்பு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பூர்வமாக வாழ்ந்த இந்த குடிமக்கள் இன்னும் திரும்பவில்லை. எமது பரம்பரையில் இராணுவமும் அதை சார்ந்தவர்களும் விவசாயமும் அதை தொட்ட வருமான ஈட்பிலேயே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது எங்களை விட எங்களுக்கு மூத்த பரம்பரைகளுக்கு இன்னும் நிறைய கவலைகளை தருகின்றது. ஆனால் இது ஒரு பாதுகாப்பற்ற தேசமண்டில் நிறைஞ்ச பாதுகாப்பு இருக்கின்றது. அதுக்கு உதாரணமே மதிப்புக்குரிய எமது ஜனாதிபதியே நடப்பயிற்சி செய்தது. இதுவரை நாங்கள் உதாரணம் காட்டலாம். அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் மீள்குடியேற்றம் செய்கிறதுக்கு என்ன தயக்கம் என்று தெரியவில்லை. இதை உரியவர்கள் கவனம் எடுக்க வேண்டும். உங்களை போன்ற இந்த காணொளி மூலங்களாக அவைகளுக்கு அந்த தகவல்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றதில் எனக்கு ஆர்வமாக இருக்கின்றது. நீங்கள் அதை செய்வீங்கள் என்று நம்புகின்றோம். சரி, நன்றி அண்ணா. இவ்வளவு நேரமாக எனக்கு நீங்கள் இந்த கருத்துக்களை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. உங்களது தொடர்ந்த இந்த காணொளி மூலமான உங்களது சேவைகள் தொடர வேண்டுமென நாங்களும் வாழ்த்துகின்றோம். நன்றி. கதைக்கிறத விடுத்து மக்களின் நலன் சார்ந்து கதைக்க விரும்புகிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால், இது ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரியப்படுத்தி இருக்கிறார் என்றால் மக்களின் காணி மக்களுக்கு தான் என்று சொல்லி தாங்கள் படிப்படியாக இந்த காணிகளை நிலங்களை குறுகிய காலத்துக்கு விடுவோம் என்று சொல்லி இதுவரையில் இந்த ஒரு விடுவிப்பும் நடைபெறவில்லை என்றால் எங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு 1990ஆம் ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் தேதி இங்கேருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து போனாங்க. 36 வருடங்கள் கழிஞ்சு நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். எங்களோட மக்கள் எல்லாம் ஒவ்வொரு அகதி முகாம்கள்லேயும் இரவல் வீடுகள்லேயும் வாடகை வீடுகள்லேயும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு எங்களுடைய இந்த இடம் இது அதாவது யுத்தம் முடிவடைஞ்சு இப்போ 17 ஆண்டுகள் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு 17 ஆண்டுகள் முடிவடைஞ்சிருக்கு. இதே இப்போவும் உயர் பாதுகாப்பு வலயம்னு சொல்லி வச்சிருக்கிறது. மக்களோட காணிகளை ஏமாற்றுற ஒரு அரசின் ஒரு கபட நாடகமாக தான் இருக்கும். ஏன்னா இதே அரசாங்கம் முந்தைய எதிர்க்கட்சிகளாக இருக்கும் பொழுது கூட வேறு ஆட்சியாளர்களை கேட்ட கேள்விதான். இப்போ அதே இதை நாங்கள் மக்களாகிய நாங்கள் சகல தரப்பினரும் கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னால், நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, நாட்டின் தலைவர், முப்படைகளின் தலைவர், மந்திரி சபைகளின் தலைவர், நாட்டக பாதுகாப்பு அமைச்சர், முழு எல்லாத்தின் தலைவர் கட்டுப்பாடுகளும் ஜனாதிபதியிட்ட இருக்கிறபடியாக அவர் இப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த கட்டளை போடலாம். இது இராணுவம் தான் இந்த இடத்தை விட மறக்குது என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு பொய்ச்சாட்டு நொண்டிச்சாட்டு சாட்டதை விடுத்து இதை இப்போ அரசாங்கம் இவன்ற கையில் தான் இருக்குது. அரசாங்கம் இவன்ற கையில் தான் இருக்குது. இப்போ இவைக்கு ஒரு பாராளுமன்றத்தை கூட்டலாம், கலைக்கலாம். 3/2 பங்கு பெரும்பான்மை பலம் இருக்கிறபடியே உடனடியாக இவை கேபினெட் மினிஸ்ட்ரி போட்டு இந்த மக்களுடைய காணி இந்த இது அவசர கலந்துரையாடல் தாண்டி இது எங்களுடைய அடிப்படை வாழ்வாதார உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் ஏமாற்றம் அடைந்து நடு ரோட்டில் வெயிலில் வந்திருக்கிறார்கள். இந்த மக்கள் இந்த வெயிலில் ஒரு குடிசை ஒரு தரப்பால் போட்டு ஒரு டென்ட் அடிக்கிறது கூட போலீஸினால் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் இந்த மக்கள் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாது வெளிநாடுகளில் இருந்து கூட அதாவது 2 கிழமைக்கு முதல் நாங்கள் இதில் முதலாவது ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். அமைதியான முறையில் கவனஈர்ப்பு போராட்டம் செய்திருக்கிறோம். இதை அறிந்து சுவிஸ் நாட்டில் இருந்து கூட இன்றைக்கு எங்களுக்கு 2 பேர் வந்திருக்கிறார்கள். கனடாவில் இருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறார். அப்படி எங்களோட மக்களோட மக்களாக எங்களோட மக்களுக்கு ஆர்ப்பாட்டம் தரவணம் பண்ணுறதுக்காக, ஆதரவு தரவணம் பண்ணுறதுக்காக மக்கள் மக்கள் சரியான வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் இந்த போராட்டம் மக்கள் இதுக்கு எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, மற்ற இதில் ஆட்சியாளர்கள் இதோட சம்பந்தப்பட்ட அதாவது இந்த மக்கள் இந்த காணி விடுப்பில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி சொன்னால், ஆளுநர் இருக்கிறார், அரசாங்க அதிபர் இருக்கிறார்,
ஏஜிஏ இருக்குது. அவ்வாறு இங்கே எலெக்ஷனில் பெண்டாக்கள், அதாவது இந்த மக்கள் நலன் விரும்பிகள் இருக்கிறார்கள், டிசிசி மீட்டிங் நடக்குது. இந்த இதுகளில் எல்லாத்தையும் நீங்கள் இந்த எங்களோட மக்கள் இந்த அடிப்படை பிரச்சனை இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சண்டைப்பட்டு கொண்டு இருக்காமல் இதை ஒரு பேசுபொருளாக நீங்கள் எடுத்து உங்களோட அரசியல் லாபம் செய்ய வேண்டாம் என்று சொல்லியும் எங்களை, அதாவது மக்கள் இந்த அடிப்படை வாழ்வாதாரம் உரிமை மறக்கப்பட்டிருக்குது. இந்த பிரச்சனையை நீங்கள் எல்லாரும் அந்த கட்சி வேறுபாடு, உங்களோட அரசியல் வேறுபாடு ஒன்றும் இல்லாமல் மக்களின் இந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கணும். இந்த 36 ஆண்டு காலமாக இந்த வழிபட மக்கள் வலிகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மன்றாட்டமாக கேட்டுக்கொண்டு இதுக்கு உரியவர்கள் உரிய பதில் தரவணும். இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த போராட்டம் பெருமளவில் வெடிக்கும் என்றதற்காகவும் இதை நாங்கள் மேற்கொண்டு நடத்துவோம். இதை நாங்கள் நடத்துறதுக்குரிய சகல வசதிகளும் சகல ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த ஏற்பாடை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். இது அதாவது இந்த இலங்கை அரசாங்கத்தால் இது செய்ய முடியாவிட்டால் நாங்கள் இதை ஐநா சபையில் கூட கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி இன்னொரு கேள்வி உண்டு. கடந்த வாரம் அரசாங்க தரப்பில் வந்து இளங்குவர்கள் வந்திருந்தார். உங்களுக்கு சில கோரிக்கைகளை வச்சிருந்தார், ஜனாதிபதியோட கட்சி சில தீர்வுகளை சொல்வதாக. இதுவரைக்கும் உங்களுக்கு அப்படியான தீர்வுகள் வந்திருக்குது, தகவல் வந்திருக்கு? இதுவரையில் எங்களுக்கு ஒரு உத்தியோகம், அப்போ அவையில் ஒரு ப்ரெஸ் மீட்டிங் போடலாம், அல்லது ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி விடலாம், அல்லது ஒரு பாராளுமன்றத்தில் இதை கலைச்சதாக ஒரு செய்தி ஒன்று விடலாம். இதுவரையில் இந்த மக்களுக்கு ஒரு செய்திகளும் தெரியப்படுத்தப்படவில்லை என்றது எங்களுடைய ஒரு ஆதங்கமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. உங்களுக்கு இப்போ எவ்வளோ காணி இந்த இதில் இருக்குது? இது நான் பிறந்து வளர்ந்த இடம், இது அம்மாக்கள் வாழ்ந்த இடம். நானே 15 வயசுல இந்த இடத்துல இந்த உழைக்கிட்டு போனாங்க. எங்களுக்கு ஒரு 5 பரப்பு காணி இருக்குது, இதுக்குள்ள இருக்குது. நாங்கள் ஓடி திரிஞ்ச இடம் இந்த இடத்துல இல்லை. நாங்கள் விளையாடினோம் இந்த இடத்துல. நான் ஒவ்வொரு நாளுமே, நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன், நான் நல்லூரில் இருக்கிறேன். அங்கேருந்து ஒவ்வொரு நாளும் நான் இரவு கூட இந்த நேற்று இரவு கூட நான் 8:45 9 மணிக்கு தான் இந்த பாதை போட்டுக்கிறோம். 8:50க்கு தான் நான் இங்கேருந்து பொழிக்கிட்டு போயிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 2 நண்பர்கள் கேட்பார்கள், ஒவ்வொரு உறவினர்கள் கேட்பார்கள், உனக்கு நாங்கள் சிலை வைக்க போயினமோ, இந்த மண், நான் பிறந்த வளர்ந்த இடம், நான் ஓடி திரிஞ்ச இடம், நான் படித்த இடம், நான் நண்பர்களோட கூடி உலாவி திரிஞ்ச இடம், அந்த இடத்துல நான் வாழ வேணும். இந்த இடம் எனக்கு ஒரு அமைதியை தருகிறது, இந்த கடற்கரை காற்று அமைதியை தருகிறது. அவ்வாறு நான் ஒவ்வொரு நாளும் என்ன கடமை முடிச்சும் நான் இந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு மனத்தில் ஒரு கடைசி ஒரு 20 நிமிடமாக நான் இந்த மண்ணில் நான் செலவழிச்சுட்டு தான் என்னை வளமையாக நான் போய் வரலாறு. நன்றி. 36 ஆண்டுகள் உங்கள் நிலம், உங்கள் நிலம். வணக்கம். வணக்கம். இப்போ 2வது வாரமாக நீங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வாரீங்கள். போன வாரம் வந்து, அதாவது நீங்கள் பலாலியை விட்டுட்டு வெளியில் போன அதே நாளில் வந்து ஆர்ப்பாட்டத்தை, இந்த போராட்டத்தை தொடங்குனீங்கள். இன்றைக்கு 2வது வாரமாக செய்கிறீங்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு எப்படியான தீர்வுகள் கிடைச்சிருக்குது? இப்போ அரசாங்க தரப்பில் இருந்தோ இல்லாட்டி அரசியல்வாதிகளோட தரப்பில் இருந்தோ எப்படியான உங்களுக்கு பதில்கள் வந்திருக்கு? எங்களுக்கு எங்கள் என்பிபி அரசாங்கத்திலிருந்து ஒரு எம்பி ஒரு ஆள் எங்களோட முதல் வார போராட்டத்துக்கு வந்து போனார்கள். வந்தும் எங்களை பொய் சொல்லி போட்டு தான் போயினோம். உங்கள் காணி உங்களுக்கு தான், காணியை நாங்கள் உங்களுக்கு ஒப்படைக்கிறோம் சொல்லினோம். இப்போ ஆட்சிக்கு வந்தே 1.25 வருஷத்தை கடந்துடுது. முதலாக ஜனாதிபதி பாசவூருக்கு வந்து சொன்ன முதல் வாசனம், மக்களின் காணி மக்களுக்கு தான் வழங்கப்படும். பிறகு எல்லா கூட்டங்கள்லேயும் தோழர் சந்திரசேகர் அவர்களும் சொல்லுகிறார், மக்களின் காணி மக்களுக்கு தான். எம்பிமார் 3 எம்பிமாரும் போய் நாங்கள் அவையின் ஒஃபிஷியலாக கதை கேட்க, இந்த கிழக்கு பக்கம் விடுறோம், அந்த கோயிலை விடுறோம், இந்த கோயிலை விடுறோம்னு சொல்லி மொழிய எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. நாங்கள் இப்போது நீங்கள் பாருங்கள், மக்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்கள். இந்த வெயிலுக்கு இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு தரப்பாலை போடுறது கூடி எங்களுக்கு காவல்துறை அனுமதி இல்லை. தாங்கள் கேட்டால் காரணம், தாங்கள் கொழும்பில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் இருந்த இடங்களில் இருந்த தரப்பாலைகளே தாங்கள் பிரிச்சறிஞ்சு விட்டோம். அதனால் நாங்கள் போட்டால் அது தென்னிலங்கையில் பெரிய ஒரு பூகம்பமாக முடிக்கும் என்று நாங்கள் அதையும் பொருட்படுத்தாது வரும் வாரங்களில் ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொரு வாரமும் இதில் நாங்கள் போராட்டம் தொடரும். எந்த மழையோ வெயிலோ இதனாலும் எங்கட காலவாசம் என்னவோ தெரியாது. இதில் ஒரு மரமே இல்லாத இது. இப்போ எங்களுக்கு வயது முதிர்ச்சி அடைஞ்சிடுது. இந்த வெயிலுக்கு இருந்து உங்களோட நாங்கள் பேட்டி கொடுக்க எங்களுக்கு களைப்பாக இருக்கிறது. எங்களுக்கு தேவை
எமது உறுதி காணி, இதில் இருக்கிற காணி முழுக்க உறுதி காணி, அரச காணி எதுவும் இல்லை. சரியோ, அந்த ஏர்போர்ட்டும் ஆர்மி கேம்பும் இருக்கிறதான் அரச காணி. ஏர்போர்ட்டுக்கெல்லாம் 600 சொச்ச ஏக்கர் காணி இருக்குது. இந்த காணியில் அந்த ஏர்போர்ட்டில் இந்தியாவில் இருந்து இது ஐபிகே காலத்தில் 4 என்ஜின் கொண்ட பிளேனை கொண்டு வந்து ரக்கினவ. அப்போ இப்போவும் இந்திய அரசாங்கத்துக்கு தான் இந்த இதை குத்தையை கொடுத்துருக்கிறோம். இந்திய அரசாங்கம் சொல்லுது தங்களுக்கு இந்தளவு ரன்வேயும் காணும். 2400 மீட்டர் நீளமுள்ள ஓடுபாதை 1400 தான் பாய்விக்கணும், 1300 சும்மா கிடக்குது. அப்போ இந்த மக்களின் காணியை தங்கட பாதுகாப்புக்குன்னு சொல்லி சும்மா வச்சு எங்களையும் தண்டு எங்கட காணியும் வீடுகள் இருந்த இடம் எல்லாத்தையும் உடைச்சி போட்டு புதிய தென்னம்பிள்ளைகள் வச்சிருக்கணும். வீடுகள் இருந்த இடத்துல தோட்டங்கள் செய்யணும். அந்த தோட்ட காணியில் வர வருமானத்தை எங்கட பிரபல சந்தைகளுக்கு கொண்டு போய் சந்தைப்படுத்தினோம். அங்கே நாங்கள் எங்கட காணியில் விளைஞ்ச மரக்கறியை நாங்கள் காசு கொடுத்து வாங்கி வீட்டை கொண்டாடுற துர்ப்பாக்கியம் வேறு எங்கேயும் இல்லை. எங்களை உள்ளூரிலே அகதிகள் என்றே எங்களை கூப்பிடுறார்கள். உள்ளூர் அகதிகள் நாங்கள். எங்களுக்கு தேவை எமது நிலம் எமக்கு வேண்டும். நன்றி. பாருங்க, அம்மாக்கள் வந்து வயதெல்லாம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இனி என்ன நடக்க போகிறது தெரியாது. பாருங்க, ஐயோ, நாங்கள் 37 வருஷமா அல்லஞ்சு கொண்டு அம்மாக்கள் எவ்வளோ காணி இருக்குங்க. எனக்கு உங்கள் யாழ்ப்பாணம் ரோட்டில் 3 பேரப்பு காணி, இந்த சந்தையில் இந்த கட்டிடத்துக்கு அடுத்தது எங்களை காணி தான். அப்போ இந்த பாருங்க, அப்போ இவங்க தாங்கள் கட்டிடம் கட்டுறாங்களே உங்களோட காணியை தெரியணும் இல்லை. அதுதானே ஐயோ, இதை பஸ்ஸால் வாங்கி வைத்தறிச்சலோட வாரம் எங்களோட காணியை பொதுதான் எங்களோட காணின்னு பிள்ளைகளுக்கு காட்டுறோம். காட்டிக்கொண்டு வர நாங்கள் நாளைக்கு செத்து போடுவோம். பிள்ளைகளுக்கு இதை பாருங்கன்னு சொல்லி எல்லாம் உறுதி வச்சிருக்கிறோம். உறுதியோட தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இது ஜனாதிபதி எங்களை ஏமாற்றி போட்டார். நான் முழுதாக நம்பினான். தருவார், எங்களுக்கு காணி தருவாருன்ட்டு அவருக்கு நாங்கள் போட் பண்ணித்தான் அவர் வந்தவர். முழுக்க நம்பினானாம். சற்றியான ஏமாற்றம் உங்களுக்கு. இப்படி செய்வாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே. சிங்கள தலைமைகள் எல்லாமே ஒரே விடயத்தை கையாள். நம்ம ஏன் தமிழர்கள் தானே, நாங்கள் தானே ஏமாந்து கொண்டிருக்கோம். என்னத்துக்காக ஏமாறோம்? நம்ம அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தன அதை தரன்னு சொல்லி வாக்குறுதியில் தெரியும். ஆனால் உங்களோட காணி இன்னும் தரையில் தான் தரையில்லை சற்றியாக ஏமாந்து போனோம் நாங்கள். ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறோம்? நீங்கள் ஒழுக்கட்டையும் மோதகமும் ஒன்று தான். உள்ளுக்குள்ள இருக்க இது அதுதான் வித்தியாசம். சரி அம்மா, நன்றி அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். இது வந்து இப்போ பலாலி மண்ணில் வந்து இந்த பலாலி சந்தியில் வந்து 2வது வாரமாக வந்து மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடினோம். நீங்களும் அதுக்கு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வந்திருக்கிறீர்கள். இது தொடர்பாக உங்களோட கருத்து? உண்மையிலே இந்த மக்களிட போராட்டம் ஒரு பரிதாபகரமானது. 36 வருஷத்துக்கு முதல் இந்த மக்கள் இந்த பலாலி காணியில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஆயுள் காலத்தில் கிட்டத்தட்ட 36 வருஷம்ன்றது அரைவாசி வயசு. அப்போ தன்னோட வாழ்க்கைன்ற அரைவாசி காலத்தை ஒரு அகதியாக வெளி நிலத்தில் வாழ்றது அவ்வளோ அவலம். நான் இந்த போராட்டத்துக்கு வரைக்க ஒரு ஐயா ஒரு ஆள் அழாத குறையாக வேதனையோடு சொன்னார், தம்பி நாங்கள் அரசியலுக்காண்டி போராடலையடாப்பா, எந்த பிணம் இந்த மண்ணில் வேகவன். அந்த ஐயா எதிர்பார்க்கறதுல என்ன பிழை? தண்ட உடம்பு இந்த மண்ணில் எரிய வேணும்னு எதிர்பார்க்குறேன். இன்னொரு அம்மா சொன்னா, தம்பி எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், புருஷனும் இல்லை, இந்த பிள்ளைகள கல்யாணத்தை நடத்துறதுக்கு அப்போ இந்த காணி வேணும், இதை விட்டால் வேற காணி இல்லை. இதுதான் எங்கட மக்களுடைய அவலம். அப்போ இந்த போராட்டம் வந்து ஒரு வாழ்வுரிமைக்கான போராட்டம், வாழ்க்கைக்கான போராட்டம், வாழ்வுக்கும் சாவுக்குமான போராட்டம். இந்த போராட்டத்தின் நியாயத்தை இந்த ஆட்சியாளர்கள் உணர்ந்து உடனடியாக இந்த மக்களோட காணிகளை விடுவிக்க வேண்டும். மற்றதென்ன, உண்மையிலே வந்து இந்த என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வார நேரம் பல இடங்களில் வந்து இந்த மக்களோட காணிகளில் மக்களுக்கு கொடுப்பதாகவும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் அந்த வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படாத நிலையில் இழுபறிலேயே நடந்து கொண்டிருக்கு. அதில் மிகவும் குறிப்பாக இந்த காணி பிரச்சனை வந்து அவ்வளோ ஒரு இதாக வந்து மக்கள் வந்து நீண்ட காலம் கிட்டத்தட்ட 36-37 வருடங்களுக்கு மேலாக வந்து பல இடங்களில் வந்து அந்த காணிகளை மீட்கிறது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். அவர்கள் ஏன் இந்த நிலப்பாட்டில் இருக்கணும் இன்னும் மாறாமல்? உண்மையை சொல்ல போனால் இந்த தேர்தலுக்கு முதலே நாங்கள் சொன்னாங்க, இந்த ஜேவிபி என்பிபி தேசிய மக்கள் சக்தி என்றது உண்மையில் என்பிபி, நாங்கள் பி பேசியதெல்லாம் பி பச்சை பொய். என்பிபி என்றது நாங்கள் பேசியதெல்லாம் பச்சை பொய், படுபொய்யில சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம்.
மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கணும். நாங்கள் இதை தேர்தலுக்கு முதலே சொன்னாங்க. அதாவது உங்களோட இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு ரோட்டை விடுறோம் என்று சொல்லிச்சுன்னா இரவு 6 மணிக்கு ஆமி அந்த ரோட்டை பூட்டி வச்சிருக்கிறான். 6 மணிக்கு பிறகு போயிடலாது. அப்பயே அந்த ரோட்டை விட்டு படம் காட்டுறீங்க. அப்போ ஒரு ஆள் பகல் வேலைக்கு போனவர் இரவு 6 மணிக்கு பிறகு தன்னை வீட்டை போயிடலாட்டில் அப்போ ரோட்லையா படுத்திருக்கிறது? அனுரகுமார திசாநாயக்கோட வீட்டிலையா படுத்திருக்கிறது? அல்லது ஆமிக்காரன் கேம்புக்குலையா படுத்திருக்கிறது? அல்லது பலாலி போலீஸ் ஸ்டேஷன்லையா படுத்திருக்கிறது? ஆகவே ஒரு முட்டாள்தனமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கு, பேக்காட்டு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இந்த உண்மைகளை எங்களோட மக்கள் உணர்ந்து கொள்ள வேணும், அல்லது எங்களுடைய இனம் இன்னும் மோசமான நிலைமைக்கு செல்லப்போம். மற்றது கொழும்புல கூட இப்போ ஜனாதிபதி என்ற மாளிகைக்கு முன்னுக்கு இருக்கிற பாதைகளை வந்து திறந்து விட்டுருக்கணும். அங்கே அந்த பாதுகாப்பு பிரச்சனை இல்லை. ஏன் மக்கள்ற காணிக்குள்ளால் இராணுவமாக வச்சுக்கொண்டு அதுக்குள்ளே விடுறதுக்கு நேர கட்டுப்பாடுகளை போட்டு அந்த காணிகளை விடாமல் இருக்கணும்ன்றது உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க? உண்மையை சொல்ல போனால் இது வெறும் காணியை அபகரித்த விஷயம் இல்லை. இதுக்கு பின்னாலே ஒரு அரசின் நிகழ்ச்சி நிரல் இருக்குது. அதுதான் நாங்கள் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு அல்ல இன படுகொலை என்று சொல்கிறோம். இந்த அரசினுடைய இலக்கே வடகிழக்கில் இருந்து தமிழ் மக்களை அப்புறப்படுத்தி இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு அகதிகளாக அவர்களை துரத்தி இந்த நாட்டை முற்றுமுழுதான ஒரு சிங்கள பௌத்த தேசிய நாடாக மாற்றுவதுதான் இவர்களுடைய இலக்கு. அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களிட காணிகளை விடுவிச்சால் இங்கே வந்து மக்கள் குடியேறுவார்கள். ஆகவே மீண்டும் தமிழ் மக்களினுடைய குடிசார் அடர்த்தி அதிகரிக்கும். ஆகவே தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்க முடியாது. ஆகவே அவர்களுடைய இறுதி இலக்கு எமது தமிழ் மக்களை வடகிழக்கில் இருந்து வெளிநாடுகளுக்கு துரத்திவிட்டு இந்த பூமியை சிங்கள பௌத்த பூமியாக்குவதுதான் அவர்களுடைய இலக்கு. அதற்கு நாங்கள் அனுமதிக்க கூடாது. அதுல மக்கள் உறுதியா இருக்கலாம். சரி, நன்றி அண்ணா. நன்றி நன்றி. வணக்கம், நான் நலாயினி வெளிவடக்கு வள நிலையத்தின் இழைப்பாளராக இருக்கிறேன். நாங்கள் என்னதான் மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருந்தாலும் இந்த வர்த்தக மாநில வெளியிட்ட 2013ஆம் ஆண்டு இந்த வர்த்தக மாநில வெளியிட்டதை அந்த நியூஸை ரத்து செய்யணும்ன்றதை முன்னிலைப்படுத்தி நாங்கள் எங்கள் நிறுவனம் சார்பாக ஒரு 5000 போஸ்ட் கார்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து மக்கள்கிட்ட இதை சைன் எடுத்து பாருங்கள். இதில் சாப்பாடு ஒழுங்குகள் நடந்து கொண்டு இருக்குது. பாருங்கள், எல்லாம் சாப்பாடு போட்டு கொண்டு